गाइस நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லோகி என்ற கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பாப்பி பிளே டைம் சாப்டர் 3ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் 8 தான் ப்ளே பண்ண போகிறோம். பார்ட் 8 நினைக்க தெரியல. ஓகே, கடைசியாக நம்ம வந்து இதோட விட்டுருப்போம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்படி போகணும். ஜம்ப் பண்ணுறா தம்பி. ஓகே, ரெட் கேஸாக இருக்குது. மாஸ்க் போடுவோன்னு நினைக்கிறேன். போட்டான். நாம்பளாம் மாஸ்க் போட தொலைச்சி அதே போட்டுருக்கு. ஐயோ ஓகே, மேலே இல்லை, ஹேண்டில் எதாவது இருக்கான்னு பார்த்தேன். வரண்டாடே தம்பி. கேட்னா போது கீட்னா போது. நீங்கள் பாருங்க, நீங்கள் அழிச்சு நீங்கள் கதரை ஓட போகிறான். அவனை நீங்கள் கதரை விடுறதில்ல, அழுதுகிட்டு ஓட போகிறான். அப்படி இந்த அறுத்து விட்டு காலி பண்ணிட்டு தம்பி நீ விட்டுறா டே. இப்போ என்னடா இம்மா பெரிய ஆளாக இருக்கிற டே தம்பி, உன்னாலாம் ஜெயிச்சு வந்து போராட்டம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து கேட்னாப்பே நம்ம காலில் வந்து உழுவ வச்சுருவேன் நான். ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஆள். கேட் நம்ம நம்மளை பார்த்து வர தெரியாது ஒழுங்கா. அவனை அடிச்சு விட்டு ஓட விட்டுறலாம். அவனுக்கு பெரிய விஷயம், பெரிய மேட்டர்லாம் கிடையாது அவனை. ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்குது. பேட்டரி டே பேட்டரி எடுக்க ஓடுங்கடா டே தம்பி. ஃபைனல் பாஸ் வர மீட் பண்ண போகிறேன். எனக்கு கொஞ்சம் வந்து சேனப் பண்ணுங்க. அடா பாவி தம்பி, என்னப்பா புண்ணுமுதல் வந்து அடிக்கிறியா? தெரியுது நெஞ்சு ஓடும். என்ன கைசிவன் பின்னாடி வந்து இப்படி அடித்து பயன்படுத்துகிறான். போச்சா நம்ம சொல்லி நம்ம இவனை அடிக்கலான்னு பார்த்தா நம்மளே இவன் கொண்டுருவான் போலியே. அம்மா என்னது பாப்பி ஃபைண்ட் த ஃப்ளவர். பாப்பி சொல்லுது ஃபைண்ட் த ஃப்ளவர், கண்டுபிடிங்கன்னா. இந்த பிளேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? இது ஃபேக்ட்ரி தானே பாப்பி பிளே டைம் சாப்டர் 1ல நம்ம அந்த ஃபேக்ட்ரி மாதிரி தான் தெரியுது. இருங்க. ஏய் காய்ஸ், இது தெரியுதா இந்த இடம்? பாப்பி பிளே டைம் சாப்டர் 1 கைஸ். இது எத்தனை மாதம் ஆச்சு இந்த பாப்பி பிளே டைம் சாப்டர் 1 இடத்த பார்த்து. இந்த இடம் உனக்கு தெரியுதான்னு வந்து பாப்பின்னு சொல்லிச்சேன். இப்போ எங்கே ஓட போகிறீங்க? ஓகே, வந்து கேட்னாப் அடிச்சு அடியில் மயக்கம் போட்டேன் போல். ரைட்டாக ஓகே, என்னது சார் இங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ கைஸ், இங்கே வந்து குழந்தெல்லாம் இருந்திருக்கு. இங்கே இருக்கா பற்றி கேட்னாப்பு. அவன் வந்து இந்த குழந்தைல சித்திரவதை பண்ணியிருக்கான் போல். நம்ம வந்து அந்த ஹோம் ஸ்வீட் ஹோம்னு வந்தால் பார்த்தீங்களா, அது வந்து குழந்தைங்களோட ஹாஸ்டல்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்களாம் நீ வந்து சேட்டை பண்ணி அழுக்கிறியாடா வேணும். ஓகே, வந்து மிஸ்டி லைட் குழந்தைங்களுக்குலாம் பாடம் சொல்லித்தரேன். ஒரு நல்ல விதானம். ஒரு கேட்னாப் தான் வந்து இவனை கெட்டவளாக ஆக்கியிருப்போம் போல. இப்போ எங்கே ஓட்டு போகிறானுங்க? ஓகே ஓகே, இது வந்து நம்ம வந்து இப்போ டாக் டேவை எடுத்துக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா கைஸ், அந்த இடம் தான் இது. இங்கே வந்து குழந்தைங்க விளையாடுற இடம் போல். ஓஹோ, இந்த இடத்துல தான் வந்து அந்த இவங்களெல்லாம் குழந்தைங்களெல்லாம் ஏதோ டாயாக மாற்றி வச்சுருக்காங்க போல். கேட்னாப் திருட்டு போயாது. இது நம்ம இப்போ ரீசெண்டாக வந்தோமே அந்த இடமா இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்க வந்து இருக்குது. இங்கே ஒரு குழந்தை உட்காந்துருக்கு. ஓஹோ, இப்போ என்ன காட்ட போகிறோம் தெரியல. தெரியுங்களா காய்ஸ், இவன் யாரும் தெரியுதா? அகியோகி. யாரோ கால் பண்ணுறாங்க. நிறைய ஃபோன் கால்ஸில் வருது. என்னடா என்ன நடக்குதுங்க? இன்னும் ப்ரோட்டோடைப் கை வருது பேசுங்க. அங்கே பாருங்க, நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி வருது. என்னங்க நடக்குதுங்க? ஆஹா, சம்பவம் இருக்குது காய்ஸ், சம்பவம் இருக்குது. மிகப்பெரிய சம்பவம் இருக்குது. பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரில. வந்தாச்சு. எந்தரா தம்பி எந்தரா? ஓலி வச்சு ஓலின்ற ஆலி கேட்டன் சொல்கிறான். லீவ் த பிளே கார் கம்மிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறான். ஐயோ, பிளே காரை விட்டு வெளியே போயிடுறா தம்பின்னு நம்மளை வந்து மரியாதை சொல்கிறான். வெளியே போயிடலாமா? போனால் எனக்கு வந்து இந்த மாதிரி டேஞ்சர் தான் கேஸ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவன் அம்மா பெரிய ஆள்.
போகக்கூடாது. டோரை ஓப்பனே பண்ண முடியாது. சவுண்டை வேறு கம்மி பண்ணிச்சிடும். எனக்கு கேம் சவுண்ட் வேறு நமக்கு கேட்கும். ரொம்ப கேம் சவுண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக தான் கேட்கும். எப்பயுமே கேம் சவுண்ட் நான் வந்து கம்மியாக தான் விளாடுவேன். ஏன்னா வீடியோவில் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு சவுண்ட் அதிகமாக கேட்கும். அந்த காரணத்தினால தான். தம்பி பயல் வேறு எங்கே இருக்கான்? ஓகே, இந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி லோடிங் ஆகிட்டு வந்தாலே கொஞ்சம் ஸ்டெக் ஆகும். ஓலி என்ன சொல்லுது? கால் பண்ணுமே மேடம் எடுக்குங்கடா. என் எடுக்க முடியல அது காலை. பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக மாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டை. சம்திங் இங்கே ரொம்ப தப்பாக அதை நடக்குது. ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்கிறா. என்ன தப்பாக நடக்குது? இல்லை என்ன மேடம் தப்பாக நடக்குது? கவுன்சிலர் ஆஃபீஸில் இருக்கிற கிராப் ஆஃப் கோட். ஓ, அந்த கவுன்சிலர் ஆஃபீஸில் அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏதோ அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா பார்ப்போம். எடுத்தாச்சு கைஸ். நல்ல அங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். பரவாயில்ல. இதுதான் இதுக்கெல்லாம் ஒரு மூளை வேணும் கைஸ். அதில் சொல்ல போனால் இதுக்கெல்லாம் ஒரு தனி திறமையாக வேணும் உங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணுற விஷயத்துக்கெலாம். ஓகே, இட்ஸ் லுக் டைனி ஷார்ட். லாஸ்ட் கீ சென்டிங். கோ பேக். என்ன பண்ண சொல்கிறேன்னு தெரியலையே வேறு. மேடம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியல மேடம். have a power. ஓஹோ, இது ஓகே. இதுதான் கைஸ் இந்த கீ கைஸ். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போனோம் பார்த்தீங்களா அந்த கேஸ் ப்ரொடக்ஷன் ரூமுக்கு. அங்கே போக சொல்கிறா நம்மளை ஓலி. எம்மா ஓலி, என்ன ஆலியா இல்லை ஓலியா? நானும் என்ன சுற்றி வந்துட்டுருக்கிறேன். கரெக்டான வழி இது. நான் ஒரு பைத்தியக்கார கைஸ் சொல்ல போனால் அப்படி பேசிக்கினே அப்படியே வளைஞ்சிக்கிட்டே இப்படி. ஓகே, எங்கே இதை நம்ம அந்த கரெக்டாக சுட்டுருக்குறேன். கரெக்டாக நச்சுன்னு அங்கேயே சுட்டுக்கிறேன். என்னடாச்சு? அங்கே சுடலை போல். தாவடா இந்த தாவேண்டா. இவன் வேறு ஒருத்தவங்க நம்ம சும்மா நடக்க முடியாது. இல்லை இவன் வேறு ஒருத்தவங்க கடுப்பு ஏற்றி நிற்கிறான். பைத்தியக்காரன் பையன். லாக்கில் இருக்குது. அப்போ என்ன கீ அது? வாட் இஸ் திஸ்? இருங்க கைஸ் ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், அதாவது பட்டது என்னவென்றால் நம்ம கீயவே ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலன்னு தான் எனக்கு தோணுதுங்க. அதை செக்அப் பண்ணிப்போம். ஸ்கை டோம் கீ இருக்குது. இதுதான் இந்த மாடி லோடு கேம் குத்துறாதரா சாமி. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ளே ஹவுஸில் ஒரு ப்ளக் இருக்கும். அதையும் எடுக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம ஓடியை மட்டும் சொல்லவே இல்லை. இத்தனைக்கும் இது உங்களுக்கு தெரியுதா? ரைட் இருப்பாங்க தனியாக. அது இல்லை ப்ளே ஹவுஸ்னால் நம்ம இங்கே ஒரு சுற்றிக்கிட்டு இப்படி வருவோம். டோருக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்ம அந்த ஹோம் ஸ்வீட் ஹோம் பார்த்தோம். இதோ அங்கே இருப்பாங்க. அந்த இடத்துல தான் இப்போ அந்த இது இருந்துச்சு ப்ளே ஹவுஸ் பிளாக்கு. தம்பி போடாடே சாமி ஏண்டாய் மாதிரி தலைவலி நம்மளாம் வச்சுக்கணும். என்ன பண்ண சொல்கிறீங்க நீ? ஸோ உங்களுக்கு வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் நமக்கான ஒளி. போயாண்டா ஆமாம் மாதிரி போயிட்டுருக்குற. அவன் இங்கே அம்மா பெரிய டென்ஷன் தான். இவன் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஆடி அசைஞ்சு போயுமே போகிறான். இப்படி எடுப்பான். இங்கே ஒரு ப்ளக் இருக்குதா கைஸ்? இதை நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஓட விட திரிக்கணும் அப்படி இந்த இடத்த விட்டு. ஆனால் இவன் திரிக்கலாம் மாட்டான். ஏங்க தம்பி உனக்கு இதிலே இன்னும் ஏங்க அது வேறு நீ காப்பி போட்டு சாப்டர் 4 இந்த ஃபோனில் நீ போட்டுருவி அப்படின்னு சொல்லி போட்டிங்க. போடலாம். ஏன்னா அந்த விளையாண்டில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால எனக்கு அவ்வளோவா அது இதுவாக தெரியல. அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகிறமெல்லாம் தெரியல. சும்மா கிளியராக செம்ம கிளியராக தெரிஞ்சு. கிளியாரிட்டி ப்ளஸ் லேகு எதுவுமே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. அது ஆட முடியும். அதனால் எப்படின்னா ஃபுல்லாலாம் கேம் ப்ளே பண்ணி முடிக்கல. சும்மா அந்த போய் ஏதோ எட்டி பார்த்துட்டு வந்தவங்க தான். இப்போ தான் கேஸ் நமக்கு ஒரு கீயே தருவான்னு நினைக்கிறேன். இருங்க, அப்போ என்ன கீ தெரில. இப்போ அந்த கேஸ் ப்ரொடக்ஷன் அம்மா அது எம்மோ பெரிய பேட்டரி. வருங்க ஒரு கீ தருவா பாருங்க.
அந்த கீ தான் ஆல்ரெடி கொடுத்துட்டான்னு நினைக்கிறாங்க. அந்த கீ தான் இப்போ இதா இல்லை, இந்த கீ அந்த மாதிரி சவுண்டு கேட்கல. ஐ திங்க் அது அதுவாக இருக்க சான்ஸ் இல்லை. வாங்க இப்போ வச்சு இந்த கீ தான் இருக்க சான்ஸ் இருக்குது. பாருங்க, நம்ம வரோன்னு தெரிஞ்சு வழி அவனுங்களே போட்டுச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அங்கே இருக்கீங்களா நீங்கள் மரியாதை, அங்கே இருக்கிற மரியாதை உங்களுக்கு. இன்னும் நேரம் பார்த்தீங்கன்னா ரீசன் லைட்டாக எரியல, ஆனால் இப்போ திருதுப்புன்னு எரியுது. கிக்கானது தம்பி அவனை போய் அவனை நீங்கள் முடிச்சு கட்டுறான். என்னையே அடிச்சுட்டு ப்ளே காரில் வந்து உள்ளே வராதடா தம்பி, அவனை அடிச்சு டார்ச்சர் பண்ணுறான். நீங்கள் அம்மா பெரிய ஆளான நீ, அவனை நீங்கள் அடித்து நீங்கள் முடிக்கிறோம். தலைவர் கேட்னாப்பை பாருங்கள், இப்போலாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டுங்க. தலைவர் கேட்னாப்பை உடைத்த லோகி என்டர் கேமிங் சேனல். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பேட்டரி வந்து வச்சுட்டு இந்த கேஸை வந்து அந்த சைடு மாற்றணும் கைஸ். இன்னும் பெரிய தலைவலிதோ அந்த இடத்துல வந்து பேட்டரி இருக்கணும். வெயிட், ஒரே நிமிஷம் நான் உட்காந்துக்கிறேன். அந்த கேட்டுக்கு அந்த சைடு யாரும் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா இல்லை கைஸ், இதுவும் இல்லை கைஸ், நாம தான் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறேன். ஓஹோ வந்துட்டாண்டா அப்படின்னா ஒரு டைனோசர் பிறந்தவனு இதுவா வலிச்சுடா வராண்டாவன். ரொம்ப ஜஸ்ட் மிஸ்டு கைஸ், போடாவே என்னடா வாய் அது, வாய் என்ன தம்பி வாழை பார்த்து எடுத்து பயப்படுறாங்க. என்னடா என்ன கண்ணில் மாட்டுறான், ஆஹா பெரிய வாழா இருப்பான் போலையே அப்படி சொல்லி கேட்குறோம். இதுக்கப்புறம் தான் நமக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு தலைவலி நமக்கு வந்து இப்போ வந்து உருவாக போகுது. ஆனால் பாருங்கள், ஓம் கிரீம் காளி மந்திரகாளி எல்லா காலியும் போட்டு நீங்கள் இந்த வந்து எனக்கு கேப்டன் இப்போ நீங்கள் வந்து பொழிச்சு கட்டுறோம் என்று சொல்லிவிட்டு போவோம். பாருங்க, திஸ் இஸ் த பெரிய பஸ். இது வந்து நியூ ஆப்ஜெக்டிவ் சர்வே, நேற்று வந்து சர்வே பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரோட்டோடைப்புக்கு எதிராக கேப்டன் அப்போ அப்படின்னு அந்த வேலை தான் கேப்டன் நமக்கு அப்படி அழிக்க. Now, in between the hallways, there's those two side rooms on both the left and the right. Okay, madam, you want to put power receivers in those little rooms. battery Lock off the hallways before போட்டு போய் என்ன எங்கேயாவது வச்சுட்டு போனோம். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டெஸ்டிங்காக நடத்து கொடுக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து இப்போ ஜம்பிங் ஜப்பாங்க வச்சுருந்தீங்கன்னா சரி ஜம்ப் பண்ணுருவான். இப்போ நீங்கள் கரண்டை பாஸ் பண்ணி ஜஸ்ட் எங்கெல்லாம் சும்மா அடிக்கலாம். வந்து பார்த்து ட்ரைனிங்காக சொல்லிட்டு ஓகே, ரியலும் ஃபேக்கும் கலந்து வரணும். ஓகே, அந்த ஃப்ளார் கனை வச்சு நம்ம வந்து கேட்னாப் வந்து உண்மையிலே வருதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. வச்சாச்சு. ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கேருந்து வர போகிறான்னு தெரியல பேசாமட்டா இப்போ போகிறோம் பார்த்தீங்கன்னா. அதை வந்துட்டு ரியலும் வருவான் ஃபேக்கும் வருவான். எங்கே ஸ்கின் பார்த்துருந்தீங்க. என்னுடைய அநியாயத்துக்கு ஸ்லோவாக இருக்காது. அப்போ எனக்கு ஸ்பீடாக எந்த தொலைங்க இவங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. சொல்ல போனால் இப்போ இந்த விஜயம் இருக்குங்களா அதுதாங்க கேட்டன். இப்போ கேட்னாப் அங்கே போதா கேட்னாப் அங்கே போகுது. ஓகே, இது வந்து ஃபேக் கேட்னாப். சுத்தோனே மறந்துச்சு அப்படிங்களா. இது வந்து ஃபேக் கேட்னாப்பு. ரியல் கேட்னாப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுட்டாக மறையாது. அதான் ரியல் கேட்னாப்பு. ரியல் கேட்னாப் மறுபடியா வரல போகுது கேட்னாப்பு தம்பி. ஓகே, அவனும் போயிட்டான். அது ஃபேக் கேட்னாப்பு. இப்போதைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கைஸ், எல்லாம் ஃபேக் கேட்னாப் தான் வருது. ஓகே, இன்னும் ஃபேக் தான்.
பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ வந்து பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த இடத்துல. இருங்க. கேட்னாப் தலைவரே. ஓகே, இவன் இல்லை கேட்னாப். ஓகே, சிஸ்டம் எனக்கு பேச முடியல பேசுவேன். நான் வந்து கேம் கான்செப்ட் பண்ணிட்டேன். என்னடா ஒரிஜினல் கேட்டதே எதுவும் வரல. தலைவர் நம்ம பார்த்து எனக்கு கொஞ்சம் பயம் ரொம்ப பயம் போல. அதனால் வந்து கையில் கண்ணா பற்றி ரொம்ப பயப்படுறது. நன்றி ஏதாவது வரையா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் வரல சொல்லிட்டு கேட்டப்போ ஆச்சரியமாக இருக்குது. இந்த காய்ஸ் இந்த காய்ஸ்ன்றேன். அதாவது இங்கே இந்த இது அப்போ தான் ஒரிஜினல் கேப்டனே வருது கேஸ். இப்போ இங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டிங்கன்னா அப்படியே இங்கேருந்து இந்த கை இருக்குல்ல இங்கே மாட்டி இங்கே ஒரு அப்ளை இப்போ அவங்களோட ஒரிஜினல் கேப்டன் அறிஞ்சிச்சு. ஃபேக் கேப்டன் அவன் கணிப்புடா கணிப்பு என்னன்னு நினைக்கிறீங்கன்னா இன்னும் காலி கணிங்க. ஓகே கைஸ், ஓகே மேலே வரானா டே தம்பி. புரியாத தாவி வந்துடாதடா தம்பி. தாவி மேலே வந்து வரது பார்த்தாலே டேஞ்சராக இருக்குது. இங்கே வரான ஃபஸ்ட்டு செக்கப் போட்டுருக்கேன். செக்கப்பு ஓகே, இங்கே ஒரு பேட்டரி சொல்கிறானுங்க. டேக் த பேட்டரி அண்ட் இன்சைட் த பேட்டரி. ஓகே, நான் போயிட்டேன். இப்போ வந்து ஃபேக்கில் ஃபேக் ரியல் இல்லை ஃபேக்கு. ஆய்வு கேட் நான் வேறு இப்போ 3 இடத்துல வருவாங்க வச்சுப்பா. இது ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன். இந்த மாதிரி டேஞ்சரஸான சுச்சுவேஷன் இல்லை அடிக்கடி அப்படியே உடம்பு நினைக்கிறேன். உடம்பு தரல. ஓகே, வேறு யாரும் ஓகே இவரு இங்கே எவனுமே இல்லை. ஆனால் பரவாயில்ல, எனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் டாஸ்க்கு நான் வந்து சொன்னேன் யூடியூப்ல. வந்துட்டு வரேன் எங்காராம் சார் எங்கே வரீங்க இன்னைக்கு அவனை முடியல சும்மா அடிச்சு கலர் மரம் மூஞ்செல்லாம் அப்படி பேச்சு குழம்பு வச்சு நீ திங்கணும். கேட்னாப் குழம்பு. ஆனால் ஏன் இந்த கேம்காரங்க இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ கேட்னாப்பு நினச்சாங்கன்னா எனக்கு அசால்ட்டாக முடிச்சிடலாம். குழந்தை குட்டியாட்டம் வர மேலே எட்டிட்டு என்ன பார்க்குறேன் இன்னும் எட்டிட்டு ஒரு மார்க் தான் பார்க்குறேன். பேட்டரி எடுக்கணும். பேட்டரி ஓகே, கடைசி கட்ட வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 ஷேரிங்க பார்த்திங்கன்னா வந்து போட்டு தாக்கும் கேட்னாப்பு. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஃப்ளார் கன் தான் இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது. தம்பி சொன்னால் அமைதியாக இந்த பக்கமும் வருவாங்கல்ல, அதை மறந்துட்டேன் நான். ஓகே தம்பி யார் பண்ணி ரியல் கேட்னாப் வந்து இந்த சைடு வரமாட்டேறாங்க. சிங்கிளாக நான் ஃபஸ்ட்டு டைம் விளாடும்போது வந்து ரியல் கேட்னாப் வந்து வந்தான். எனக்கு தெரியல போட்டேன்னா மறைந்து விடு அப்படின்ற மாதிரி வாங்கிட்டேன். இவனும் போயிட்டான். இவனும் ஃபேக்கு. அது எல்லாமே ஃபேக்காக தான் சொல்லணும். இன்னும் 9 செகண்ட் தான் கேட்குங்க. இப்போ நம்ம ஒன்று பண்ண போகிறோம், இருங்க.
சிக்கியப்பா அவ்வளோதான். என்ன தம்பி என்ன அடிக்கிறது பெரிய ஆள் நம்ம ஓகே. இப்போ வந்து என்ன ஆகுது எனக்கு கொடுத்து சாகலாம். இப்போ பாருங்க இப்போ ஒரு சீன் வரும் பாருங்க. ஒரு சீனு கறிக்கிட்டான் அப்படியே தம்பி வந்து அழுகுறான் அப்படியே. ஐயா ஐயா விட்டுருங்கடா சாமி. இவன்லாம் எனக்கு போனால் ஃபஸ்ட்டே இவன் தான் டைம் எடுத்து நம்மள அவனே அழிச்சுட்டான். இப்போ கை நீட்டுறது யாரும் தெரியுதா? ப்ரோட்டோடைப் தான். இப்போ உன் கையாலே உன் ஆளை கொள்ள வச்சிட்டேன் பார்த்தியாடா டே. எப்படி மாசா சாப்பிட தம்பி. அதுதான் ப்ரோட்டோடைப் கொண்டுருவான். ஓடு வாயிலேடி வாய்க்குள்ளே விட்டு ஆடுறாடே தம்பி. ரொம்ப தப்பாக இருக்குது பணம். ஓகே இங்கே இழுத்துட்டு ஓடுறான் மேலே. ஓகே அவ்வளோதான் கைஸ். கேட்னாப்பை முடித்து விட்டாச்சு. ப்ரோட்டோடைப்பை அவனுக்கு எதிரான ஒரு ஆளையை மாற்றி விட்டாச்சு. நம்மக்கிட்ட க்ரீன் ஹேண்ட் இல்லை, ஆனால் க்ரீன் ஹேண்ட் இருக்கிற மாதிரி காட்டுது. பக்கா இல்லை சும்மா காட்டுது கைஸ். ஆமாம் நம்மகிட்ட க்ரீன் ஹேண்ட் இல்லை, அதை தான் காட்டுது. ஓகே இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு லிஃப்ட் வழி வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட்டுக்கு தான் நம்ம போகிறோம். ஓகே இந்த லிஃப்ட் ஜஸ்ட் ஓகே வாங்க ரொம்ப வளர தேவை. ஏன்னா அந்த முடிச்சிட்ட சந்தோஷத்தில் எப்படி கொஞ்சம் அடிக்கிறேன். ஒன்றும் இல்லை காய்ஸ், 2 தாட்டி முடிச்சிருக்கேன் இந்த கேமை. 2வது தாட்டி அதுவும் உங்களுக்காக ப்ளே பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து அந்த கேமை ப்ளே பண்ணேன். எல்லாம் சத்தியமாக சொல்ல போனால் நான் வந்து இப்போ என்ன பண்ணணுன்னே தெரிஞ்சேன். திருன்னு முடிச்சுன்னு இருப்பேன். ஓகே போங்கப்பா சீக்கிரம் முடியலடா ஜெய். இப்போ நீ போய் வெடி வெடிச்சு கொண்டாட போகிறோம். கேட் நம்ம முடிச்சுட்டு ஓடுறா ஓடுறா போடா தம்பி. வெளியே விட மாட்டானுங்க. ஓகே ஓடி காடுதான் முடிச்சு ஓடி தான் சொல்லுங்க கேட்போம் இருக்கு. என்னடா அது? ஓகே என்னடா பேட் ஹெஜிக்கு அந்த சைடு பாண்டு போடுறா. ப்ரோட்டோடைப் பண்ணி நம்ம மொத்தமாக க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. பாப்பி வந்து இதுதான் நான் எதுவும் பேச மாட்டேன். பாப்பி தான் இப்போ இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அப்படியா மேடம். ரீஸ்டார்ட் என்னடா கடைசி கடத்தில் வந்து எதாவது கோத்து விட்டிங்களா? டைமாக வேறு இருக்குது. இந்த பேட்டரி எடுத்து போடாண்டா. ஏன்டா என் உயிரை வாங்குற தம்பி. திரும்பி கேட் நான் வீட்டு வர வச்சிடாதீங்க. ஓகே பவர் போட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணணுங்க? இருங்க அந்த பட்டன் அங்கே ஒரு பட்டன் இருந்துச்சு. அது அழுத்தியாச்சு தானே? ஆமாம் அழுத்தியாச்சு. நம்ம கரண்ட் போகுது பாருங்க. அதிலே பாஸ் ஆகுது. இப்போ ஒன்றும் புரியல எனக்கு. கேஸ் உடச்சி விடக்கூடாது. பி ஃபார் பப்பி. பேர பாருங்க பாப்பி. ஓகே நான் இப்போ என்ன பண்ணணும்? ஆல்ட்டு மாற்றிங்க. ஓகே தெரியல. திரும்பி ஏதாவது பேட்டரி கொண்டு வர சொல்லுவாங்க நினைக்கிறேன். சரி ஓ கரண்ட் வந்துடுச்சு. கரண்ட் வந்துடுச்சுடா. எம்மா இந்த இடம் எம்மோ இருட்டாக இருந்துச்சு கைஸ். இப்போ தான் கைஸ் கரண்டே வந்திருக்கு. இப்போ அடுத்தது என்ன பண்ண சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பாப்பி குட் ஹியர். நல்ல வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் பாப்பி. எங்கேருந்து பேசுகிறேன்னு தெரியல. இது இம்பாசிபிள். இது வந்து ஒரு இம்பாசிபிளான எங்களுக்கு டாஸ்க் வந்து நீ பண்ணியிருக்க. ரொம்ப வெட்ஸ்மோக்காக இடம் ஃபுல்லாக வெட்ஸ்மோக்காக இருந்துச்சு. அது மாதிரி போக்கியிருக்க அப்படின்னு வந்து பாப்பி நம்ம இடம் சொல்லிட்டு இருக்கு.
எவ்ரிதிங் ஃபாலிங் எல்லாமே வந்து தோற்று எல்லாமே தோற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதை சொல்ல வரா திஸ் த ட்ரூத் இது வந்துட்டா பாருங்க. because of your co-workers. த பேக்கப் பிகாஸ் த கோ ஒர்க்கர்ஸ். இங்கே இருந்த கோ ஒர்க்கர்ஸ்லாம் என்ன ஆனாங்க, என்ன எல்லாத்துக்கும் ஆச்சு, ஒய் எதனால் இந்த மாதிரி இந்த ஃபேக்ட்ரி இந்த மாதிரி ஆச்சு. நான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா பாப்பி. என்ன சொல்கிறா, வாட் இஸ் திஸ், இந்த டிவியை தான் பார்க்கணும் ஐ திங்க். ஓகே, த ஹவர் ஆஃப் ஜாய் படமா, இப்போ தான் ஒரு படத்தையே நான் முடிச்சு கேட்டேன். யார் அகியூ யோசிவன் ஃபஸ்ட்டு சாப்டர் வாட்சில் காட்டுறானுங்க. ஏன்னா அந்த உனக்கு பாருங்க, அந்த அகியூ பார்த்தீங்கன்னா கொடூரமான ஒரு போட்டு பார்க்கறதுக்கும் பார்க்குறாங்க. இங்கே போய் கேம் ஸ்டேஷன் பாபிலோன் சாப்டர் 2 அந்த மார்வல் வச்சு மார்வல் லாங்குவேஜ் போட்டு பாருங்க, அப்படி அடி அடி துவைச்சு எடுக்கலாத்தையும். இதுதான் காரணம். ப்ரோட்டோடைப் தான் சாப்டர் 4 எப்படி இருந்தாலும் இருக்குது தானே. ப்ரோட்டோடைப் வந்து சாப்டர் 4 அழிக்கப்படும். ஒன்றுக்கே நம்ம அப்படி எதுலையுமே வரல சரி. எங்கேயுமே பார்க்கல. சாப்டர் 2 சரி, சாப்டர் 1 சரி, சாப்டர் 3 சரி பார்க்கவே இல்லை பாக்ஸி போக. அது எவ்வளோ தான் பின்ன வரும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மையாலும் விட்டதுக்கு வந்து நான் அடையாளத்தை பார்க்கல. ஓகே, முடிஞ்சிச்சு நினைக்கிற படம். புரிஞ்சுச்சு. இதெல்லாம் நாம் தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்தே நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஏன் இந்த ஃபேக்ட்ரி இதனால் இந்த மாதிரி ஆச்சு, எதனால், ஒய் அப்படி சொல்லி பாப்பி கிட்ட சாப்பிடிச்சோம். அதுக்கு எதுவுமே ஆன்சர் சொல்லாமல் இன்னைக்கு தான் ஒரு டிவியை போட்டு காமிச்சு நமக்கு அந்த ஆன்சரே தெளிவுபடுத்திருக்கோம். நம்ம ஸோ வெரி லாங், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லாங் டைமுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயமா பாப்பி சொல்லு. ட்ரை டு ஹைடு டு ரன். எல்லாருமே பயந்தாங்க, எல்லோரும் ஹைட்னா அதை ஒழிஞ்சுக்கிட்டாங்க, ஓடினாங்க. அதெல்லாம் இன்னும் என் கண்ணிலேயே இருக்குது. அதாவது பார்த்துருக்காள் அந்த ஒழிஞ்சு ஓடுனதுலாம். அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி இருந்துருக்கு. வாட்சிங் போய் என்ன ஆகிட்டு இருந்துச்சு, எனக்கு என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னு அப்போ நினச்சிட்டு இருந்தப்ப வாட்ஸ் வைஸ் அப்படின்னு. ஓகே, வாட் ஆர் தோஸ் திங்ஸ் என்ன பேசிங்க தான் யாராவது பேசிங்க இருமா. நீ பாட்டுக்கு நான் வாயை என்னடா எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டாலாம். இன்னோசென்ட் டிட் நாட் மேட்டர். இன்னோசென்ட்டாக இருந்தால் அது ஒரு மேட்ரு. இன்னோசென்ட்னது இந்த அமைதியாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, நல்ல மாதிரி. ப்ரோட்டோடைப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ தான் ஆச்சு. ஓவர் ஆகிட்டான் ப்ரோட்டோடைப். அது ஆல்மோஸ்ட் அவனை முடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி தே ஃபோன் நெவர் ஃபோன் இருந்தா என்ன. இங்கே பாருங்க, கிசி மிஸ் வந்துருக்கு. இப்போ வந்துருக்கா ஏமா திரும்பி பாருங்க, கிசி மிஸ் இங்கே பாருங்க. எடுத்துட்டீங்க, குழந்தை குட்டியாட எடுத்துக்கிட்டு போகுது கைஸ். இது எடுபடி வேலை பார்க்குது கைஸ் கிசி மிஷி. பாவம் நல்லதான், நம்ம இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது. ரொம்ப நல்ல ஒரு டாயினே சொல்லலாம். நான் என்ன பண்ணுவேன், இந்த லிவரை வந்து அழுத்த சொல்கிறா. இந்த லிவரா இதெல்லாம் அன்றைக்கி அழுத்து நினைக்கிறேன், வரவே முடியல. ஆஃப்டர் யூ அப்போ நம்மளை தான் கூப்பிட்றாங்க. வந்துட்டேன் வந்து விட்டேனையா. அது வந்து கிசி மிஷி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிவரை அழுத்த சொல்கிறா. அது இப்போ Once we hit the ground, we need to be cautious. There's something. கிரவுண்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோட்டோடைப் கிசி மிஷி கத்துது. What's doing? No! We're coming! Just hold on! நான் வெயிட் பண்ணு. Come on, go faster! பாப்பி பிளேட் சாப்டர் 4 தான் பார்க்க முடியும்.
ஆஹா என்ன மாதிரிடா கேமு இது. சத்தியமாக சொல்ல போனால் இதுக்கெல்லாம் ஆஸ்காரை விட தரலாம் கைஸ். இந்த கேமுக்கு தான் வேறு லெவலான கேமாக இருக்குது. ஐயோ பாவம் கைஸ். கிசிமிசிக்கு லாஸ்ட்டாக என்னாச்சுன்னு தெரில. பாப்பி வேறு கற்றுது காய்ச்சி முடிச்சுட்டு. சரி ஓகே கைஸ், எப்படியோ வெற்றிகரமாக நான் வந்து சாப்டர் 3 முடித்து விட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதே மாதிரி சாப்டர் 4 போடணுன்னா நீங்கள் மறக்காமல் என் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி ப்ரோ இந்த சாப்டர் 4 போடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் கேட்டார். இந்த மாதிரி ஒருத்தர் கேட்டார் என்னன்னா பாப்பி பிளே டைம் சாப்டர் 3 எப்படி எங்கேருந்து போட்டு டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதை வந்து கண்டிப்பாக நான் இந்த சாப்டர் 4ல் சொல்லுவேன். எனக்கு அந்த சப்ஸ்கிரைபர் வந்தவுடனே கன்ஃபார்மாக நான் வந்து சாப்டர் 4 வீடியோ போடுவேன். அடிச்சும் போடுவேன், அடிக்காமலையும் போடுவேன். எனக்கு தோணுதோ எப்போ போடுவேன் கேஸ் இந்த வீடியோ. சரி ஓகே கேஸ், அவங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வந்து ஒரு மிகப்பெரிய வீடியோவாக இருக்கலாம், சும்மாரான வீடியோவாக இருக்கலாம். ஓகே எப்படியோ இந்த கேமை முடிச்சிட்டேன். அப்பா ஓகே கேஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.